மகள் திருமணத்தன்று கைது, பொங்க வைத்த சம்பவம். ரேவந்த் ரெட்டி முதல்வரான கதை. தெலங்கானா முதலமைச்சராக பதவியேற்பார் என கூறப்படும் ரேவந்த் ரெட்டி தனது மகளின் திருமண நாளின் போது கைது செய்யப்பட்ட கதை பலருக்கும் தெரியாது. சாதாரண நபரை முதலமைச்சர் பதவி வரை கொண்டு வந்து சேர்த்தது அந்த சம்பவம்தான். துடிப்பான அரசியல்வாதியாக இருந்த ரேவந்த் ரெட்டி சந்திரபாபு நாயுடுவின் கட்சியில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர். 2015ஆம் ஆண்டு ஆந்திராவில் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு இருந்தபோது அவரது தெலுங்கு தேசம் கட்சியின் தெலங்கானா மாநில சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர் ரேவந்த் ரெட்டி. அப்போது நடைபெற்ற தெலங்கானா சட்ட மேலவை தேர்தலில் தனது கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு மற்றொரு உறுப்பினருக்கு ரேவந்த் ரெட்டி 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்கியதாக வீடியோக்கள் வெளியாகின. இது குறித்து வழக்கு பதிவு செய்த முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அரசு ரேவந்த் ரெட்டியை கைது செய்ய உத்தரவிட்டது. அன்றைய தினம் அவரது மகளுக்கு திருமண ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வந்தன. அதே நேரம் கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுவிட்டது. இது தெலுங்கு தேசம் கட்சியினர் மட்டுமின்றி தெலுங்கு மக்களிடத்திலும் கடும் ஆட்சேபனைகளை உருவாக்கியது. ஆனால் திட்டமிட்டபடி ரேவந்த் ரெட்டி கைது செய்யப்பட்டார். அதே நேரம் மகளின் திருமணத்தில் கலந்து கொள்ள அவருக்கு 12 மணி நேரம் மட்டும் பெயில் வழங்கியது நீதிமன்றம். இதனையடுத்து அவர் தனது மகள் திருமணத்தில் கலந்து கொண்டார். அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அப்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் ஒட்டுமொத்த ஆந்திர கேபினெட் அமைச்சர்களும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டனர். நடிகர் நடிகைகளும் கலந்து கொண்டனர். இந்த சம்பவம் ரேவந்த் ரெட்டியை உசுப்பேற்றியது. தனது அரசியல் நடவடிக்கைகளை தீவிரமாக்க தொடங்கினார். 2017ஆம் ஆண்டு காங்கிரஸில் இணைந்தார். தெலங்கானா முழுவதும் எந்த சின்ன பிரச்சனை என்றாலும் உடனே கட்சியினரை களத்தில் இறக்கி போராட்டங்களை முன்னெடுத்தார். இது மக்களை வெகுவாக கவர்ந்தது. காங்கிரசின் சமூக வலைதள பிரச்சாரம் டிஆர்எஸ் கட்சியை விட வலிமையாக இருந்தது. தனது மகளின் திருமணத்தன்று அவர் கைதான போது ஊடகங்கள் முன்பு உணர்ச்சி பொங்க பேசினார். அப்போது சந்திரசேகர ராவ் அவர்களே, எனக்கு ஒரு நேரம் வரும், அப்போது நான் யார் என்று காட்டுகிறேன் என சவால் விடுத்தார். தனது 23 வயதில் எந்த கட்சியிலும் சேருவதற்கு முன்பே தனது நண்பர்களிடம் நான் ஒரு நாள் முதலமைச்சர் ஆவேன் என சொல்லி வந்துள்ளார் ரேவந்த் ரெட்டி. கடைசியில்தான் என்ன நினைத்தாரோ அதனை சாதித்தார் ரேவந்த் ரெட்டி.